நம்மக்கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், மற்றவங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிறோம். இப்போ ஒரு மீட்டிங்க்கு நம்ம லேட்டாக போகிறோம் அப்படின்னா அங்கே காரணம் சொல்லுவோம். உதாரணம் காரணம் சொல்லுவோம், இது டிராஃபிக் ஆயிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவோம். அதுவே டீம் லேட்டாக வரும்போது, டீமில் யாராவது லேட்டாக வரும்போது கடுமையாக நடந்துக்கும். அவங்க ஏதாவது சொல்ல வந்தாலும் நான் கேட்க மாட்டேன், ரீசன் நான் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நபராக இருக்குமா? நம்மக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டு மற்றவங்ககிட்ட அனுசரித்து போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கலாம். இப்படி தான் இந்த ஒரு விஷயம். உதாரணம் அஜித்குமார், அவங்க சூரி. அஜித்குமார் வந்து ரேஸில் கலந்துக்கிறதுக்காக லேட்டஸ்ட்டாக படித்த ஒரு நியூஸ், கலந்துக்கிறதுக்காக தன்னுடைய வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக அதுக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் கொடுக்கணுமோ, ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், ஸ்விம்மிங் பண்ணுறதா இருக்கலாம், ரன்னிங் போகிறதா இருக்கலாம், சைக்கிளிங் பண்ணுறதா இருக்கலாம், இதுக்கெல்லாம் எஃபோர்ட் கொடுத்து நான்கிட்ட தன்னோட உடல்கிட்ட அதனால் அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பில் அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணல, அட்ஜஸ்ட் பண்ணலாம். அவராச்சும் எப்படினாலும் இருக்கலாம், ஏன்னா அவர் பணம் இல்லை. ஆனால் அவருக்கான இடத்தை அடையணும், அவர் நினச்ச விஷயத்த செய்யணும் அப்படின்னும் போது அவர்கிட்ட அவர் கடுமையாக நடக்கிறார். இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சு அவர் வந்து அந்த வெயிட்டை குறைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-42 கிலோ குறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போ இந்த விஷயத்தை அவர் செய்கிறாரு, கடுமையாக நடந்துக்கிறாரு, தன்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறாரு, அவர் வெயிட் லாஸ் பண்ணுறாரு, அந்த விஷயத்தை குறைக்கிறாரு. அதே விஷயத்த அவர் ஃபாலோவும் பண்ணுறாரு, அதை அவருடைய இலக்கில் எடுத்து வைக்கிறாரு. இப்போ நம்மக்கிட்ட வந்து கடுமையாக நடந்துக்காம அடுத்தவங்ககிட்ட கடுமையாகவும் நம்மக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறோமா? சூரி இருக்காங்க, சூரி தன்னுடைய 6 பேக் காட்டணும் ஒரு படத்தில் அப்படின்றதுக்காக அவர் வெயிட் லாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மந்த்து ஃபுல்லாமே ஜிம்மில் இருந்து அவருடைய 6 பேக் காட்டுறதுக்காக அதை கொண்டு வரணுன்றதுக்காக அவர் எஃபோர்ட் கொடுத்து அந்த படத்தில் நடித்தார். அந்த படத்தில் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்டாக அது சரியாக வரும், அது ஒரு காமெடி ஆகும். அப்போ இந்த 50 செகண்ட் வர்றதுக்கு அவர் எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்குறாரு. அந்த எஃபோர்ட் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். இன்றைக்கி அவருடைய வெற்றிக்கு காரணம் அந்த 6 மாதம் எஃபோர்ட் 50 செகண்டாக வந்திருக்காரு. அதை வச்சு தான் அவங்களுக்கு அடுத்த சான்ஸ் தான் கிடைச்சிது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய எஃபோர்ட் தங்கிட்ட அவங்க கடுமையாக நடந்துக்கிட்டு, நான் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா இத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பேன், எப்பயும் மாதிரி இருக்க மாட்டேன், ரொட்டீன் லைஃப்பில் இருக்க மாட்டேன், இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு கடுமையாக என்கிட்ட நான் நடந்துக்குவேன். நம்மக்கிட்ட நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, மற்றவங்ககிட்ட அனுசரித்து போனோம் அப்படின்னா அந்த உறவு மேம்படும். மார்க்கெட்டிங்கில் டைரக்ட் செல்லிங்கில் ரொம்ப முக்கியம் உறவு. அந்த உறவு மேம்படணும். நம்மக்கிட்ட நம்ம கடுமையாக நடந்துக்கலாம், மற்றவங்ககிட்ட அனுசரித்து போய்க்கலாம். அப்படி போனால் தான் அந்த உறவு மேம்படும் அப்படின்றது என்னுடைய பார்வை. அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம சரியாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த இடத்துல இதுவும் இருக்குது, நீங்கள் சரியா, நான் சரியாக இருக்கேன், நீங்கள் சரியாக இருங்க அப்படின்றத விட நம்ம சரியாக இருக்கும், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். எல்லா நேரத்தையும் அப்படி வரதில்லை இல்லையா? சரியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி எல்லா நேரத்தையும் வர மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிப்போம், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அடுத்தவங்க மிஸ்டேக் பண்ணும்போது, நம்ம குழந்தைங்க மிஸ்டேக் பண்ணும்போது, டீமில் இருக்கவங்க மிஸ்டேக் பண்ணும்போது கடுமையாக இருந்துக்கிறோம். இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம், அல்லது இதை நம்ம அப்படியே நம்ம மேலே பார்த்துக்கிட்டோம், நம்ம மேலே நம்ம கடுமையாகவும் மற்றவங்க மேலே அனுசரித்து போனோம் அப்படின்னா அந்த உறவு மேம்படும், அந்த டீமும் வளரும், அந்த டீமில் உங்களுடைய மதிப்பும் கூடும்.